தாமரை பாவண்டா, அவன் எரிச்சல அவகிட்ட காமிக்காம பார்த்துக்கோ என்ற மது தாமரையிடம் பேசிவிட்டு போனை வைத்தார். எதுக்கு ஏஞ்சலை அனுப்பினான்? ஜெய்யு கேட்பதற்கு முன்னரே ஸ்ரீனியை மறுபடி போன் செய்து அன்று தாமரைக்கும் மஸ்தனுக்கும் இடையில் நடந்ததை விவரித்தான். இதுக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்லணும் அம்மா. நம்ம லோட்டஸ் கையில் பணம் இல்லைன்னு அன்னைக்கு நீங்க சொன்னது வஸ்தன் காதில் விழுந்திருக்கு. அவன் உடனே ஏஞ்சல் கிட்ட சொல்லி தன்னுடைய அக்கௌண்ட்டை நம்ம லோட்டஸ் பேரையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்திட்டான். கூடவே பொண்டாட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு ஐயா டெபிட் கார்டு கொடுத்துருக்காரு. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட். நமக்கு யாருக்கும் இது தெரியாது. இவளுக்கு புடவை வாங்கி தர சொல்லி வஸ்தன் ஏஞ்சலை அனுப்பினப்போ இந்த மேடம் அந்த கார்டை ஏஞ்சல் கிட்ட கொடுத்துருக்கா. அந்த ஏஞ்சல் அப்போ இவ கார்டை வாங்கி தானே வச்சுட்டு கூடவே நம்ம ஹீரோ கொடுத்த அவனுடைய கிரெடிட் கார்டில் தனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு அவகிட்ட கொடுத்துருக்கா. அது சரி ஸ்ரீ, இது எப்படி தெரிஞ்சது நம்ம ஹீரோவுக்கு? ஜெயஸ்ரீ ஆர்வமாக கேட்டாள். இரு சொல்றேன் என்று ஸ்ரீவஸ்தனுக்கு எப்படி தெரிய வந்தது என்பதை சொல்ல தாமரை 3 நாட்களுக்கு முன் நடந்ததை நினைவு கூர்ந்தாள். அன்று த்ரிஷாவை ஸ்கூல் விட்டு சாமி கேட்டிருந்த சில மளிகை பொருட்களை வாங்கிய தாமரைக்கு அங்கு இருந்த இழந்த வடையை பார்த்ததும் கிராமமும் வீடும் கூடவே நைனாவின் நினைவும் மாட்ட கையில் இருந்த மீதி காசில் அதை வாங்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தவள் சாமியிடம் சொல்லாமல் அதை வாங்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள். வஸ்தனிடம் பணம் கேட்கவும் தயக்கம். மேலும் தந்தைக்கே வஸ்தன் பணம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க அவரிடத்தில் கேட்க முடியாமல் போனது. இருந்தாலும் தைலாவுக்கு இன்னமும் கொடுக்காமல் இருந்தது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கே கோவிலுக்கு சென்றால் உண்டியலில் போடக்கூட கையில் 10 காசு இல்லை. ஸ்ரீனியிடம் கேட்டால் அவன் ஒரு சொற்பொழிவை நடத்தி விடுவான். மாதங்கி இருந்தாலாவது அவளிடம் கூச்சத்தை விட்டு கேட்டிருக்கலாம். இந்த எண்ணத்துடனே த்ரிஷாவை பள்ளியில் இருந்து திரும்ப அழைக்க சென்றவளிடம் த்ரிஷாவின் வகுப்பு டீச்சர் அடுத்த வாரம் குழந்தைகள் அனைவரையும் அருகில் இருந்த ஒரு பூங்காவுக்கு அழைத்து செல்ல போவதாகவும் அதற்கான 100 ரூபாய் பயணம் செலவாக கொண்டு வரும்படியும் சொல்ல அன்று இரவு எந்நேரம் ஆனாலும் வஸ்தனிடம் பேசிவிடுவது என்று காத்திருந்தாள் தாமரை. அன்று இரவு 11 மணிக்கு மேல் வந்த வஸ்தன் நேரே மாடிக்கு தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாத்தியதும் கதவு தட்டப்பட வியப்புடன் கதவை திறந்தான். ஸ்ரீனியாக இருக்கும் என்று நினைக்க அங்கே தயங்கியபடி நின்று இருந்த தாமரையை பார்த்ததும் அவனையும் அறியாமல் அவன் மனதில் என்னவோ தென்றல் தீண்டிய உணர்வு. ஆனால் அவள் முகத்தில் தயக்கத்தை பார்த்தவன் அது அவன் முகத்தை கண்டதும் பயமாக மாறுவதை பார்த்து அவளை கையை பிடித்து உள்ளே இழுத்தான். கதவை அவள் பின்னே சாத்த அவள் அவனை மேலும் பயத்துடன் பார்த்தாள். தாமரை, இங்கே ஒன்றும் நடக்கல, எதுக்கு இந்த பயம்? இல்லைங்கய்யா. அவன் முகத்தில் சலிப்பை பார்த்தவள், என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வேற எப்படியும் கூப்பிட முடியலைங்க. இல்லை, நீங்களே சோர்வா வந்திருப்பீங்க, அதான் நான் வேற இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்கிறேன்னு நீங்கள் கோவிப்பீங்களோன்னு என்றனுக்கு பயம் சொல்லிவிட்டு தரையை பார்க்க அவன் ஒரு நெடிய மூச்சுடன் இரு ஒரு நிமிஷம் என்றவன் கட்டிலில் அமர்ந்து ஷூவை கலற்றி அதை எடுத்துக்கொண்டு நிமிர அவள் முகத்தில் சுளிப்பை கண்டு என்ன என்றான். இல்லை, இந்த ஷூவை போட்டுக்கொண்டு படுக்கிற அறைக்கு வருவாங்களா? அது தப்பில்லை என்று சொல்லி அவனையே நேராக பார்க்க அவன் தலை குனிந்தான். இதுவே சின்னதா தப்பு தான் இருக்கும்போது பண்ணி இருந்தா அம்மா என் முதுகு தோலை உரிச்சிருப்பான் என்றவன் அவள் கண்கள் அகல விரிவதைக் கண்டு ஒரு சிரிப்புடன் தாமரை, ரிலாக்ஸ், சும்மா சொன்னேன், அடிக்கெல்லாம் மாட்டா இதுக்கு, ஆனால் அடுத்த வேளை சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டா என்று கூறிவிட்டு ஏய் எதுக்கு இப்போ வந்திருக்க? ஆர் தி கிட்ஸ் ஓகே என்றவன்
அவள் புரியாமல் விழிப்பதை பார்த்து, குழந்தைகள் என்று ஆரம்பிக்கும் முன்னே, அதெல்லாம் தூங்கிச்சுங்க. அதுங்களுக்கு ஒண்ணுமில்ல. ஆனால் எனக்கு தான். உனக்கு உடம்பு சரியில்லையா? மேனேஜர்கிட்ட சொல்லலையா? உனக்கே டாக்டர் நம்பர் ஃபோனில் போட்டு கொடுத்துருக்கேனே, அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே என்றவன் குரலில் இதற்காக என்னிடம் ஏன் வருகிறாய் என்ற சலிப்பை படித்தவள் மனதில் முதல் முறையாக மேனேஜரா என்ற புருஷ என்று அவனுக்கு இருந்த அதே எரிச்சலில் நினைக்க, அவன் அவளை அதிர்ந்து பார்ப்பதை உணர்ந்தும் தான் அதை உரைக்கவே சொல்லியிருப்பதை தெரிந்து கொண்டாள். தாமரை அதிர்ச்சியில் முதல் முறையாக என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினான் வஸ்தன். சத்தியமாக இவள் இப்படி பேசுவாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை அவன். ஸ்ரீனி சொல்லியிருந்தால் வேறு, அதை அலட்சியம் செய்து விட்டு இருப்பானோ? ஏன், அவனிடம் கடுமையாக ஏதாவது 4 வார்த்தை சொல்லி இருந்திருப்பான். ஆனால் தாமரையே சொல்லும்போது அவன் புலன்கள் அப்படியே அதிர்ந்தன. தாமரைக்கு அப்படியே ஓடிப்போய் விட மாட்டோமா என்று இருந்தது. ஐயோ, நான் ஒரு மடச்சி, தெரியாம சொல்லிவிட்டேனுங்க. அது அன்னைக்கு கொடுத்தீங்களே ஒரு அட்டை. அவனின் சலனமற்ற முகத்தை கண்டவள், அதான் பணம் இருக்குன்னு தந்தீங்களே, அது செலவழிச்சு போச்சு. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் தரீங்களா? தப்பா நினைக்கலனா ஒரு 10-12 அட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ண மாட்டேன். பெரியம்மா இருந்திருந்தா அவங்க கிட்டே கேட்டிருப்பேன். வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ஆர்வமாக அவன் முகத்தை பார்த்தாள். அவள் கேட்ட கேள்வியின் தாக்கத்தில் தவித்து கொண்டிருந்த வஸ்தனுக்கு அவள் என்ன கேட்கிறாள் என்றே தெரியவில்லை. ஆனால் எப்பொழுதும் உள்ளே இருக்கும் பிஸ்னஸ் மைண்ட் அவள் சொல்வதை உள்வாங்கிக் கொண்டு அவளுக்கு ஏதோ பண தேவை என்று மட்டும் புரிய வைத்தது. அட்டை, பண அட்டையா? அதான் அன்னைக்கு பெரியம்மா நீங்க தந்ததா கொடுத்தாங்களே, அதுல கொஞ்சமாக தான் பணம் இருந்தது போல. அதான் தைலா கூட அதை நான் கொடுத்தப்போ வேணாம்னு சொல்லிருச்சு. எனக்கு நிறைய எல்லாம் வேணாம், ஒரு 10 ரூபா போட்டு, மனதுக்குள் வேகமாக கணக்கை போட்டு, ரொம்ப நிறையவா? அப்படின்னா ஒரே அட்டையில மட்டும் ஒரு 100 ரூபாய் வர்ற மாதிரி போட்டு கொடுங்க. மற்றது எல்லாத்தையும் 10 ரூபாயா போட்டு போதும் என்றவளின் மனம் என்னமும் அந்த அட்டையில் எங்கே ரூபாயை ஒளித்து வைத்தார்கள் என்று சிந்தித்தது. தாமரை அவள் கேட்பது புரிய, அது என் பேங்க் டெபிட் கார்டு என்றவன் அவசரமாக வேறு ஏதாவது கார்டை அன்று அம்மாவிடம் கொடுத்து விட்டோமோ என்ற எண்ணத்தில் வேகமாக சென்று அன்று அது வந்த கவரை தன்னுடைய டேபிளில் இருந்து எடுத்து பார்த்தான். பார்த்தவன் முகம் யோசனையில் சுருங்க, அவளிடம் கார்டு போனதா என்று நினைத்து, உன்கிட்ட அந்த கார்டு கொடுத்ததா இல்லையா அம்மா என்றான். தான் அதிகமாக அந்த அட்டைகளை கேட்டதால் தான் தன்னை சந்தேகிக்கிறான் என்று தவறாக புரிந்த அந்த பேதை உள்ளம் உடனே, அந்த ஒத்த அட்டையை நீங்க கொடுத்ததா பெரியம்மா தந்தாங்களே, அச்சோ தவறா கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. இப்போ 12 எல்லாம் வேணாம், 50 பணம் எனக்கு எதுக்குன்னு நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா ஒண்ணுல மட்டும் 100 ரூபாய் ஒளிச்சு வச்சு கொடுத்துருங்க. நம்ம த்ரிஷா பாப்பா பள்ளிக்கூடத்துல அவங்க டீச்சர் அம்மா கொண்டு வர சொன்னாங்க. அவங்க எல்லா பசங்களையும் ஏதோ பிக்னிக்கு கூட்டிட்டு போக போறாங்களாம். அதுக்கு மட்டும் ஒரு 100 ரூபாய் அட்டை கொடுக்க முடியுமா? குரல் வெளியே கேட்காத அளவுக்கு உள்ளடங்கி இருக்க அவன் புருவங்கள் மேலும் முடிச்சிட்டன. அவள் இப்பொழுது பயந்தே விட்டாள். நிறைய பணம் ஆகுதா? அப்போ சரி, நான் த்ரிஷா பாப்பாவை அந்த ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டுமா? ஊருக்கு அனுப்ப சொல்ல போறீங்களா? நான் இனிமே அவளுக்காக பணம் கேட்கவே மாட்டேன். ஸ்கூல்ல நிறுத்திட்டா த்ரிஷா இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டுமா? சி, இவ ஒருத்தி, கொஞ்சம் பேசாம இருக்கியா தாமரை? அவள் விழி மலர்த்தி அவனை பார்த்ததும், உன் முட்டைக்கண்ணை வச்சு என்னை பார்த்துட்டே இருந்தா என்னால் சரியா யோசிக்க கூட முடியல. மெதுவா சொன்னவன் கூடவே, இதை பாரு, உன்னோட த்ரிஷா எங்கேயும் போக வேண்டாம்.
நான் இந்த கார்டு மேட்டர் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவளை முறைத்தவன், நானும் அதை தானே சொன்னேன் என்றான். இல்ல, நீங்க யாருக்கோ சிண்டு முடிய போகிறதா சொன்னீங்களா? அதான் கேட்டுக்கிட்டேன் என்று அவன் யோசிச்சுண்டு என்று சொன்னதை குறித்து சொன்னவளின் கண்ணில் ஸ்ரீனியிடம் மல்லு கட்டும்போது இருக்கும் அதே குறும்பு தெரிய அதை வெளிப்படையாக சிரித்தபடி ரசித்தான் அவன். தாமரை, அந்த காடை எங்க எப்போ யூஸ் பண்ண நீ? அதுவா, தைலம் வேணாம்னு சொல்லிச்சா. சரி, அதில் கொஞ்சமாக தான் பணம் இருக்குதாங்காட்டியும்னு நான் வாங்கி வச்சுட்டு பிறகு அன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ் பொம்பளை வந்துச்சே, அந்த அஞ்சலை, அந்த அம்மா கூட கடைக்கு போன போது நான் நீங்கள் சொன்ன மாதிரி 2 புடவை எடுத்தேனா? அவன் ஏதோ சொல்ல வந்ததை தடுத்தவள், இல்லை, நீங்கள் 3 எடுத்துக்கோன்னு சொன்னீங்களாம். ஆனால் நான் தான் எனக்கு 2 போதும்னு சொல்லிட்டு மிச்சம் ஒரு புடவைக்கு பதிலாக நம்ம த்ரிஷாவுக்கு ஒரு சட்டை எடுக்கலாம்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சாம். அந்த அட்டையில் அந்த அஞ்சலை தான் சொல்லிச்சு. பாவம். அப்புறம் தன்னோட கை காசுல ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துச்சு நம்ம த்ரிஷாவுக்கு. நீட்டி முளைக்கி கூறியவள் மீண்டும் அவன் என்ன சொல்வானோ என்ற பயத்தில் அவனை பார்க்காமல் சுவரை பார்க்க அவன் முகத்தில் தென்பட்ட வெறுப்பை அவள் கவனிக்காமலேயே போய்விட்டாள். ஏனென்றால் அதை ஏஞ்சலை குறித்துதான். இது காரும் கணித்து வைத்திருந்தது தப்பாக போயிற்றே என்ற உண்மை தெரிந்ததால் வஸ்தனுக்கு தன்னுடைய கணிப்பு திறன் மேல் வந்த வெறுப்பு. அதோடு நூலிழையாக இதில் என்னுடைய கணிப்பு தவறாக இருந்தால் வேறு எதில் நான் தவறு செய்திருக்கிறேன் என்ற எண்ணமும் அவன் மனதில் ஓடியது. தாமரை மட்டும் அதை பார்த்திருந்தால் அது தன்னை குறித்து என்று எண்ணி இருந்திருப்பாள். நல்ல வேளை கவனிக்கவில்லை. தன் நினைப்பை ஒதுக்கி வைத்த வஸ்தன், தாமரை, அன்னைக்கு 2 புடவை தான் வாங்கினேன், வாங்கிட்டியா என்று கண்ணில் மின்னலுடன் கேட்க அவளோ அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். ஐயே, நீங்க இப்போ என்ன மாதிரியே கேட்குறீங்க? ஆமாம், நான் 2 புடவை மட்டும்தான் என்று நிறுத்தியவள் அதே குறும்பு அவள் கண்ணிலும் எதிரொலிக்க, எடுத்துட்டேன், இல்லை வாங்கிட்டேன் என்று அவர்கள் சொல்வதைப் போலவே சொல்லிவிட்டு அதை சரியாக சொல்லி முடித்த பெருமையை அதை கேட்டு அவன் முகத்தில் படிந்த சந்தோஷத்தை சரியாக படித்து உணர்ந்தாள். யூ ஆர் நாட்டி என்றவன், தாமரை இங்க வா, ஃபஸ்ட்டு இரு என்றவன் கதவை திறந்து வைத்துவிட்டு அவளின் பார்வையை பார்த்து, குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு வந்திருக்க இல்லையா? அதான் அவங்க எழுந்துட்டாங்கன்னா கேட்கறதுக்கு வசதியா இருக்கும் என்று விவரித்து விட்டு, இங்கே வந்து உக்காரு என்றவன் தானும் கட்டிலில் அமர அவள் திகைத்தாள். எங்கே உட்காருவது? அவனுடன் கட்டிலா? அச்சோ, அது எப்படி இருக்காது, அவன் பொதுவாக சொல்லியிருப்பான் என்று நினைத்துவிட்டு அங்கேயே நிற்க அவன் அருகில் வரும்படி செய்கை செய்தான். மெதுவாக அவன் அருகில் வந்தவள் அவன் காலடியில் சம்மணமிட்டு அமர்ந்து அவன் முகம் பார்க்க அவனுக்கு வந்த சிரிப்பை ஒரு மிறைப்பாக மாற்றி, நான் என்ன இங்க மகானா சொற்பொழிவா நடத்த போறேன்? சரியா படித்து அவளது குழப்பத்தை சாமியாரான்னு கேட்டேன். இங்க மேலே உட்காரு என்றவன் அவள் தயங்கவும், என் பக்கத்துல இல்லம்மா, அதோ அந்த சேரில் என் ப்ரீப்கேஸ் இருக்கு பாரு, அதையே கீழே எடுத்து வச்சுட்டு உட்காரு என்று சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாள் தாமரை. அந்த பெரிய சோஃபாவை போன்ற சேரில் நுனியில் கீழே விழுந்து விடுபவளைப் போல் அமர்ந்திருந்தவளை பார்த்து சிரிப்பு வந்தாலும் அதை மாற்ற நிறைய நேரம் தேவைப்படும் என்று உணர்ந்தவன் மனம், அதை மாற்ற உங்களுக்கு கல்யாணமான இந்த 4 மாதங்களில் நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்டது. முதலில் கேள்விப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். மெதுவாக எங்கள் இருவரின் நிலையையும் மாற்ற வேண்டும் என்று நினைத்தவன் கூடவே இனி அவளை கண்டு ஒதுங்கி போகாமல் அவளுடனான வாழ்க்கையை வாழ
தன்னாலான முயற்சியை செய்ய வேண்டும் என்று அக்கணமே முடிவெடுத்தான். இது நாள் வரை ஒரு நிலையில்லாத மனம் இப்பொழுது லேசானது போல் இருக்க அவளையே பார்த்தான். மேலே உட்காரவே இவ்வளவு சங்கடப்படுபவள் என்று தன்னுடன் ஒன்றாக உட்கார்ந்து பேசி ஆயாசமாக வந்தது. இருந்தாலும் இதை சரி செய்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் தோன்ற அவன் கண்களோ அவளை அளவெடுத்தன. இந்த வீட்டுக்கு வந்தபோது எப்படி இருந்தாலோ அதே ஒல்லிக்குச்சி உடம்பு. இந்த அம்மா சமயம் பார்த்து அந்த மாட்டு பொண்ணுக்கு ஹெல்ப்புக்கு போயாச்சு. இங்க புதுசா வந்தவளை கூட இருந்து தேத்துவோம்னு கொஞ்சமாவது தோணி இருக்க வேணாம். பாவம், இவளே ஒரு விதத்தில் குழந்தை. இவன் என்னடானா 2 குழந்தைகளையும் அம்மா மாதிரி பாத்துக்கிறா. இவன் என்னைக்காவது குழந்தையா வாழ்க்கையை ரசிச்சிருப்பாளா என்ற கேள்வி அவனுள் எழுந்த அதே வினாடி ஸ்ரீனி சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்தது. என்றுமே அவள் பெரியம்மாவின் ஆதிக்கத்தில் அடிப்பட்டவள் என்று தானே அவன் சொல்லியிருக்கிறான். பாவம், அவ அந்த அக்காவினாலேயே. அதற்கு மேல் சிந்திக்க பிடிக்காமல் ஏன் என்றும் யோசிக்காமல் தொண்டையை கனைத்து கொண்டு அவள் முகத்தை பார்த்து, தாமரை இங்க பாரு என்றான். உடனே நிமிர்ந்து அவனை பார்த்தவள் அவன் பார்வையின் தீவிரம் தாங்க முடியாமல் தலையை தாழ்த்தினாள். நிச்சயமா சொல்லு, அன்னைக்கு ஏஞ்சல் அந்த காடை அவளே வச்சுட்டாளா? அப்பொழுது ஏஞ்சல் அந்த காடை கடையில் கொடுத்து திரும்ப வாங்க மறந்திருப்பாளோ என்றே தோன்றியது. ஆனால் அவள் அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருப்பவள் அல்ல. யோசித்து பார்க்கையில் அவள் அவனுக்கு கல்யாணம் நடந்தது என்று சொன்னதிலிருந்து முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு இருக்கிறாள் என்பது புரிந்தது. நான் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா, அவங்க என்ன அங்க இருந்த சேர்ல உட்கார வச்சுட்டு ஒரு மாடியில் போய் கையில் ஒரு பெரிய பையோட வந்தாங்க. அதுல இன்னொரு மாடிக்கு போயிட்டு பணம் கட்டிட்டு வந்தாங்க. என்னோட புடவைகளுக்கு சரியா போச்சுன்னு இருந்தேன். ஓகே தாமரை, இந்தா இந்த டேபிளுக்கு வா என்றவன் அங்கே சென்று தன்னுடைய கார்டை எடுத்து காண்பித்து, இத பாரு, நீயும் கொஞ்சம் படிச்சிருக்கல, பேங்க் பத்தி தெரியும் தானே? இது என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்துக்கும் சேர்ந்த கார்டு. அதாவது இதுல காண்பிச்சா அங்க பேங்க்ல இருக்கிற என் பணத்துல இருந்து எடுத்துப்பான். என் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு. சாரி, நம்ம அக்கௌண்ட்ல நம்ம 2 பேர்லயும் சேர்த்து தான் இருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட். புரியுறதா? அவள் தலையை ஆட்டுவதை பார்த்து, ஸோ இதுல எங்கேயும் பணம் எல்லாம் ஒளிச்சு வைக்கல. இதை வச்சுண்டு நிறையவே செலவு பண்ணலாம். பெரும்பாலான பெரிய கடையில இந்த பேங்க் கார்டு வச்சுட்டு சாமான் வாங்கலாம். அதுக்காக தான் உனக்கு கொடுத்தேன். சே, உன்கிட்ட லூஸ் கேஷா கொஞ்சம் கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்வதை பார்த்து அவள் சிரித்தாள். இல்ல, என்னதான் லூசுன்னு சின்னையா சொல்லும். இப்போ நீங்களும் அதையே சொல்றீங்களா? அதான் சிரிப்பு வந்தது. நீ ஒன்றும் லூஸ் இல்லை, அவன்தான் சரியான லூசு பையன். கரகரத்த குரலில் சொன்னவன், சரி இரு என்று தன்னுடைய பர்ஸை திறந்து அவள் கையில் 2000, 500 மற்றும் சில 100 ரூபாய் நோட்டுகளையும் எடுத்து கொடுக்க அவள் விழிகள் பெரிதாக விரிந்தன. அச்சோ, எனக்கு எதுக்கு இம்புட்டு பணம்? இழந்தவிட வாங்க 10 ரூபாய் போதும். சட்டென்று அவளுடைய ஆசையை வெளியிட்டு விட்டோமே என்ற வெக்கத்துடன், அது நேத்து சாமி ஐயா அம்பிகா கடையில வாங்க சொன்னாங்களா, அதான் அங்க எங்க ஊர்ல கிடைக்கிற மாதிரி இழந்த வடை பார்த்தேன் என்று சொல்ல அவள் ஊருக்காக மிகவுமே ஏங்கி இருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. இத பாரு, வேணும்னா மாச லிஸ்ட்ல நம்ம சாமியை இந்த இழந்த வடையை சேர்த்துக்க சொல்றேன். இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேட்கணும். தாமரை, நான் உன்னோட ஹஸ்பண்ட், அதாவது என் புருஷன். தனக்கு அந்த ஹஸ்பண்ட் என்றால் என்ன என்று தெரியும் என்ற பெருமையில் அவள் முகம் மலர பார்த்திருந்த அவள் ஹஸ்பண்டுக்கோ அதை உரிமையாக சொன்ன விதத்தில் மூச்சு அடைத்தது. திரும்பவும் சொல்றேன், இனிமே எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தாராளமா கேட்கலாம். அது ஊருக்கு ஏதாவது அனுப்பணும்னா கூட வந்து இதுல
ஒரு 100 ரூபாய் நாளைக்கு த்ரிஷா பாப்பா ஸ்கூலுக்கு பிக்னிக்கு கொடுக்கட்டுமா? அது பிக்னிக் தாமரை, இப்பதானே சொன்னேனம்மா. இது உன் பணம். இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என்னோட பொண்டாட்டியா உனக்கும் இருக்கு என்று சகஜமா சொன்னவன் அப்பொழுது உணரவில்லை தான் அவளை மனதளவில் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டோம் என்று. ஆனால் வெளியே வந்த வழியே லேட்டாக வீட்டுக்கு வந்த ஸ்ரீனியின் காதில் அது சரியாக விழுந்து அவனை ஒரு சத்தமில்லாத விசில் அடிக்க வைத்தது. என்ன நடக்குது இங்க? நாம தான் லேட்டா வந்தா இங்க பெரிய டிராமா ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் லேட்டா வரான்னு பார்த்தா நமக்கு தெரியாம ஒரு தமிழ் சீரியலே ஓடிட்டு இருக்கு. சம்திங் ராங். ஸ்ரீனி, இத கவனி. இதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு சொன்னவன் நகர்வதற்குள் அங்கே தாமரையின் குரல் கேட்டது.